நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர் ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சாரதா கங்காதரன் கல்லூரி ஆங்கிலத்துறை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான 4 நாள் அடிப்படை திறன் மேம்பாட்டு பாடநெறி பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு. சாரதா கங்காதரன் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான 4 நாள் அடிப்படை திறன் மேம்பாட்டு பாடநெறி பயிற்சி 21/7/2026 முதல் 24/7/2026 வரை சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி வாழ்க்கைக்கு மாணவர்களை தயார்படுத்துதல், தகவல் தொடர்பு திறன், கல்வித்திறன், தொழில் திறன் மற்றும் தனி மனித வளர்ச்சியை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் நடைபெற்ற இந்த பயிற்சியில் 15 சிறப்பு உரையாளர்கள் 16 அமர்வுகளை நடத்தினார்கள். இந்த பயிற்சியில் முனைவர் காணிக்க பிரியா, முனைவர் பரமேஸ்வரி, முனைவர் கணேஷ், VR சுரேஷ்குமார், சங்கர் வழக்கறிஞர், நித்யா, V ஆன், செல்வி ஹரிதா, ராஜேஸ்வரி, முனைவர் சௌமியா, தேவஷியா சேஸ்திர கலரி ஆரோவில், பிரகாஷ், ஆர்த்தி முன்னாள் மாணவி, அனுருத் பரோய் மனநல ஆலோசகர், செல்வி ஸ்ருதி மோட்டாலே முன்னாள் மாணவி, ஸ்ரீனிவாசன் சிக்கின்ஸ் நிறுவனர் ஆகியோர் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பயனுள்ள வழிகாட்டுதலை வழங்கினார்கள். பயிற்சியில் கல்லூரி விதிமுறைகள், இலக்கியம், தொழில் வழிகாட்டுதல், தகவல் தொடர்பு திறன், பேச்சுத்திறன், கணினி திறன், வாழ்க்கை திறன்கள், சுய விழிப்புணர்வு, பொருளாதார அறிவு, கல்விசார் எழுத்து திறன் மற்றும் தன்னம்பிக்கை வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. நிறைவு நாளில் மாணவர்களிடமிருந்து கருத்து கணிப்பு பெறப்பட்டதுடன் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் பாபு அவர்கள் பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார். இந்த பயிற்சி தங்களின் கல்வி, ஆளுமை மற்றும் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம், உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதி திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர முடியும் என்றார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதுபோன்ற சக்திகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். போராட்டங்களின் பொழுது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் சில காணொளிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்பொழுதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல் மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பு எளிதில் கிடைத்ததாகவும், தற்பொழுது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொது தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும். காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாது என்றும் கூறினார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு காரணங்களினால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர், வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி, இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதி திட்டங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். ஒரு தீவிரமாக போராட்டம் செய்கிறது வந்து உண்மையாகவே ஒரு சந்தேகத்துக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி அவர் வந்து அந்த அபிஜித்துங்கிற ஆள் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் காலில் போய் அந்த ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் காலில் போய் உழுகிறாப்புல, அந்த ஆஃபீஸர் வந்து வேணாப்பா ஏன் உழுகுறேன்னு சொல்லி அவர் பிடிச்சி தூக்கி விட்ற போகிறாப்புல, நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸரை வந்து அந்த தலைவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து அந்த ஆஃபீஸரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் அடிக்கும் போது ஒரு சர்தார்ஜி ஆஃபீஸர் வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் வருது. ஸோ இதெல்லாமே மறைக்கப்பட்டு இதை வந்து ஒரு பிம்மிச்சு அவங்கள வந்து போலீஸை வந்து இவ்வளோ தவறாக, அவங்களுக்குலாம் வந்து போலீஸ்லாம் வந்து சண்டே இல்லாமல் ராவு பகலுமா உழைக்கிறவங்க, அவங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலுமா வந்து ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃபோட அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. எல்லாத்தையும் அவங்கள போய் வந்து இவ்வளோ நம்ம வந்து இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட இமேஜ் ஒரு இந்தியனா, நம்மளோட தேசப்பற்றுள்ள இந்தியனா நம்ம இமேஜ் வந்து குளோபலாக வந்து ஒரு தப்பான மெசேஜ் கொண்டு போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தவறான ஒரு நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிற விஷயத்தை இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் 1க்கு 10 வாட்டி ஆராய்ங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சொன்னாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து 2 ஃப்ளைட்டு போய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை இடிஞ்சு விழுந்துருச்சு, தரமட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீடியா மூலியமாக பரப்புனாங்க. சின்ன வயசில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அது உண்மை மாதிரி தெரிஞ்சுது. அதே ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் இடிச்சு விழுந்தது. அந்த ஹாஸ்டலில் 10 ரூம் தான் அடிபட்டுச்சே தவிர அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகலை. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் கூட தப்பிச்சிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்த வந்து நம்ம ஏதோ
கூட்டாம்போக்கில் நம்ம எதுவும் நம்பாமல் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னங்கிறது அது பின்னோக்கம் என்னவா இருக்க முடியுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணவே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதுல ஏன்னா நானே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நானும் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானே தனிப்பட்ட முறையில் நானே போராடினோம். மெரினா பீச்சில் போராடணும், கோயம்புத்தூர்லையும் போராடும் போதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கட்சிக்கு பின்னாடியோ யாருமே இல்லை. அது வந்து தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளோட இனத்துக்காகவும் நம்மளோட மரபை பாதுகாக்கணும், நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம். இது யாருமே தலைவர் இல்லாமே அவ்வளோ ஆர்கனைஸ்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக கிளியராக நடந்தது. ஆனால் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு விஷயமா ஆரம்பிச்சு விட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து இவ்வளோ அதோட ஜல்லிக்கட்டு கம்பேர் பண்ணும்போது இதோட பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இதில் நடக்கிற கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பிம்பை கிளப்பி இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது உள்ளுக்குள்ளே நிறைய பேர் ஊடுருவி அதே மாதிரி இந்த சர்தார்ஜிலாம் பார்த்தீங்கன்னா கத்தியில் எடுத்து ஆளுக்குள்ளே சுற்றிடுறாங்க. கடைசியில் இப்போ அவங்களே அந்த சர்தார்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து இது வந்து இப்படி நடக்கலை, இது வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு உள்ள பிரச்சனை இருக்குன்னு அவங்களே வந்து நிறைய இதில் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த ஜனதா பார்ட்டி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், இந்த மாதிரி நிறைய அமெரிக்கா இன்னைக்கு இப்போ அமெரிக்காவிலேருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சிஐஏ ஏஜென்ட்டை வந்து நம்ம இந்தியன் அரசு வந்து மணிப்பூர்லேயும் இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது, நிறைய இன்டெலிஜென்ஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. எதாக இருந்தாலும் கரெக்டாக ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு தீர்வாக நீங்கள் பார்க்குறது தான் இது நல்ல ஒரு விஷயம். இதை நான் தாழ்மையாக மாணவர்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறது என்னென்னா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அனலைஸ் பண்ணி நம்மளை எஜுகேட்டட் அனலைஸ் பண்ணி அது என்ன சுச்சுவேஷனோ அதுக்காக கரெக்டாக கோரிக்கை வைங்க. அதுக்கு வந்து போலீஸை போய் அடிக்கிறதோ நம்ம வந்து இப்படி தேவையில்லாமல் நம்ம நாட்டோட இமேஜை போய் நம்ம குளோபல் மேப்பில் கெடுக்கிறதோ நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீட்டு ரத்து தான். அதான் இப்போ டிஎம்கே சொன்னாங்க நீட்டு நான் பூர்ணமாக நான் ரத்து பண்ணி அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் இந்த நீட்டுங்கிறது எதுக்காக வந்துச்சுங்க? முன்னாடிலாம் வந்து எல்லாரும் நம்ம கண்ணுபடி இருந்திருக்கோம், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும். நீட்டில் வந்து நீங்கள் நீட் இல்லாத போது நீங்கள் வந்து ஒரு பணக்காரர் மட்டும்தான் போய் மெடிக்கல் சீட்டில் போய் காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியும். மினிமம் 2 கோடி இல்லாமல் டொனேஷன் இல்லாமல் யாரும் போய் சேர முடியாது. அப்படி இருந்த நிலைமை தான் வந்து இன்றைக்கி இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸு இந்த காலேஜில் யார் வச்சுருந்தது? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ், அது டிஎம்கே காங்கிரஸ் இவங்க தான் வச்சுருந்தாங்க. இவங்களுக்குலாம் வந்து இது பாதிக்குதுங்கிற ஒரு மெயின் நோக்கத்தில் தான் இவங்களை வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்குறாங்களே தவிர இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரொம்ப குறைஞ்சி இப்போ கவுன்சிலிங்கில் தான் நிறைய பேர் போஸ்ட் ஆகிறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் ஃப்ரீயாக தான் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இதில் ப்ரைவேட்லேயும் வந்து ஃபீஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கம்மி பண்ணி இப்போ இதனால் ரொம்ப பூர்வக்குடி மக்கள் இங்கே இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பூர்வக்குடி மக்கள்லாம் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நாங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீட் வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்குதே தவிர இதை போய் வந்து அப்படி பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வருது, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வருது, செகண்ட் ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் வருது அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தைய போய் எனக்கு எக்ஸாம் போகவே பிடிக்கல, அதுக்காக நான் நீட்டுங்கிறது தப்பு, 10th பப்ளிக் எக்ஸாம் வருது, 10th வைக்கக்கூடாது, 12th வைக்கக்கூடாதுன்னு சொல்லாமே. ஸோ எக்ஸாம்ங்கிறதுங்கிறது கான்செப்ட் வந்து தப்பு இல்லை, அதுக்குன்னு சில நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் என்ன குற்றப்பாடு இருக்கோ அந்த பேப்பர் லீக்கோ அதை பற்றி பேசலாம். அது பேசுனதுக்கும் அவங்க கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை போய் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்கணுங்கிறது தான் இது வந்து தவறுங்கிறது என்னோட கோரிக்கை. கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு, அது சம்பந்தமா 7க்கு மேற்பட்ட வந்து கைது பண்ணிருக்காங்க. இதை வந்து மோடியே வந்து சொல்லியிருக்காரு. மாணவர்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசு கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டாங்கன்னு மாணவ கோரிக்கை இருக்கு. கேட்குறாங்க, கேட்டு தானே இருக்காங்க. இப்போ எப்போ நானும் போய் பார்க்குறாங்க, ஜேபி நட்டாஜி போய் பார்த்துருக்காங்க, அது உரிய பேசியிருக்கேன். இது பிரைம் மினிஸ்டரே வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்காக பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பேசிட்டு தானே இருக்காங்க, பேசாமல் எதுவுமே இல்லையே. எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, எல்லோரும் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. அதுக்காக போய் நீங்கள் அதுக்காக வந்து போலீஸை போய் அடிக்கலாமா? போலீஸ் போய் அடிக்கிறது நியாயப்படுத்துறீங்களா? மாணவர்கள் வந்து இவரை வந்து அதான் நான் சொன்னேன், இதே நேபாள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது நேபாள் பார்த்துருக்கோம், பங்களாதேஷ் பார்த்துருக்கோம், ஸ்ரீலங்கா பார்த்துருக்கோம். என்னாச்சு அவங்க நாட்டோட பிரசிடென்ட் யாராவது பார்லிமெண்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ நானே ஒரு போராட்டம் நடத்தணும், இன்றைக்கி நான் போராட்டத்துக்கு இடம் கேட்டேன், இன்றைக்கி இந்த விஷயமா நான் பேசணும்னு எனக்கு இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு தலைவர் வர்றாரு, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் போய் தான் பண்ணுவேன், நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி நான் அரசாங்கத்தை எது நான் பண்ண முடியாது. இங்கே பர்மிஷன் கொடுத்து அங்கே தான் பண்ணணும். அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டில் போய் இதே பார்லிமெண்ட்டில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. அதனால் எப்படி நீங்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து இவ்வளோ ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் அராஜகம் பண்ணலாம்? இது ரீசெண்டாக வந்து நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்ம இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட ஃபயரையும் அந்த சோஷியல் மீடியாவோட பவரையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். நம்மளோட எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் லைஃப் இருக்குது, இதெல்லாம் யாரும் கெடுத்துக்கூடாது. ஏதாவது ஒரு இது எல்லாத்துலேயுமே ஒரு பின்னோக்கம் இருக்குங்க, நம்ம எல்லாமே அதை ஸ்டடி பண்ணணுங்கிறது என்னோட கோரிக்கை.
இப்போ வெளிநாட்டு சதி டியூட்டி போட்டுருக்கீங்க டெல்லி போராட்டத்துல, அப்புறம் தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடி தானே இருக்காங்க. ஆமாம், அதுக்கு கேள்வி புரியல. இங்கே அந்த மாதிரி சதி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். டெல்லி மாணவர் போராட்டத்துல வந்து வெளிநாட்டோட சதி இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் போராட்டம் டெல்லி ஓவரால் இது வந்து டெல்லி நீங்கள் ஒரு மாநிலமாக பிரிக்க முடியாது. இது போராட்டத்தில் வந்து ஃபாரின் நாட்டு சதி இருக்குது. அதான் சொன்னேன், ட்ரம்பே கேட்டிருக்காரு $21 பில்லியன் வந்து நம்ம போன கவர்மெண்ட்டில் வந்து இந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவர் ஏன் ஒரு ட்ரம்பே வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு காசு செலவாயிருக்கேன் சொல்லணும்? அப்புறம் அந்த காசு எங்கே போச்சு, எதுக்காக செலவாச்சு? அதுக்கு பதில் இல்லைல்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து வினாதல் கட்சி வந்து நடந்துட்டாங்க. இது வரைக்கும் நடக்காத போராட்டத்தை வந்து மாணவர்கள் நடத்திருக்க காரணம்னா தொடர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட தினமும் வந்து பேப்பர் கட்சி ஏற்பட்டு, அப்ப அது மாணவர்கள் போராட்டம் பண்ண சரியா இல்லைங்க. இது எல்லாத்துலேயுமே இந்த பேப்பர் கசிவுங்கிறது எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் நடந்திருக்கு, மெடிக்கல் எக்ஸாம்லேயும் நடந்திருக்கு. நீங்கள் எந்த எக்ஸாம்லேயும் எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் போலீஸை போய் அடித்து இது ஒரு வன்முறையாக நீங்கள் மாற்றுறது வந்து போராடுங்க. யாருமே போராட்டத்தை வந்து போராடக்கூடாதுன்னு சொல்ல, அது அமைதியான விஷயமாகவும் ஒரு ஒரு என்ன பீஸ்ஃபுல்லான வகையில் போராடணும். அண்ணாசாரே வந்து போராடினார். அதுக்கப்புறம் அந்த அண்ணாசாரேலேருந்து அது எப்படி மாறி நீங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த தலைவர் என்ன சொன்னார், அவர் வந்து எனக்கு 2 பெட்ரூம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். கரப்ஷன் ஒழிக்க போகிறேன்னு வந்தார். கடைசியில் லிக்கர் ஸ்கேமில் அவர் தான் தலைமை பொறுப்பாளராக இருந்து நீ மேன்ஷன்லாம் கட்டி அவர் வீடே பார்த்தீங்கன்னா அவர் பங்களா கட்டிட்டு இருக்காரு. என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கிற பர்பஸ் மீட் ஆகலை. ஸோ அதுதான் சொல்ல வரோம். சினிமா துறையில வந்து நிறைய பேர் வந்து முன்னேறி போராட்டம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இது எந்த ஒரு பதிலும் சொல்லல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான வகையில் போராடுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து போலீஸை போய் அடிக்கிறது, நடு ரோட்டில் வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறது, அங்கே வர ப்ரெஸ் பீப்புளவே போய் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர் பண்ணும்போது இதே ஜல்லிக்கட்டு பண்ணோம். ஜல்லிக்கட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துச்சு, இந்த போலீஸாவது அடிச்சிருக்காங்களா, இந்த ப்ரெஸ் பீப்புளையாவது ஹராஸ் பண்ணாங்களா, எப்படி நடந்தது, அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நடந்தது. அது வந்து மெரினா பீச் ஏஷியாவில் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பீச். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துலேயே வந்து ரொம்ப அமைதியாக நடந்தது. ஆனால் இங்கே நடக்கிறது வந்து இதில் ஒரு சதி நடக்குது. இன்னொன்று இது காங்கிரஸாக இருக்கட்டும், இவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இதை வந்து இவங்க அரசியல் லாபத்துக்காக நம்மளோட இந்தியாவோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. நான் என்ன கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு யாருக்குமே எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் வந்து ஒரு இன்னொருத்தவங்களோட தூண்டுதலாகவும் இது வெளிநாட்டோட சதியில் போய் நம்ம சிக்கிக்கிற கூடாதுங்கிறது என்னோட கோரிக்கை. நிறைய ஸ்டூடெண்ட் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக அரசு எந்த பதிலும் சொல்லல. இந்த ஜனநாயக படத்துல வந்து எம்எல்ஏ இருந்து அமைச்சர் வந்து திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது நம்ம இந்த ப்ரெஸ் மீட் வந்து நம்ம வந்து இப்போ நாட்டில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது. அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நேபாளோ பங்களாதேஷ் ஸ்ரீலங்கமோ ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு ப்ரெஸ் மீட். அதனால் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அது பெர்மிஷன் கொடுக்காதனால இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் தலைவர் விசிகேவோட தலைவர் வரதுனால இன்றைக்கி அதுக்காக டிராஃபிக் ஜாம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கல. அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை மக்களோட அடிப்படை பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணா தேச துரோகின்னு சொல்றாங்க. மாணவர்கள் வந்து 153 தடவை வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு. முதல் தடவை லீக் ஆனதுக்கு போராட்டம் பண்ணல. இப்போ 153 தடவை லீக் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நேற்று நைட்டு பேசியிருக்காரு. அப்ப இவ்வளவு நாள் போராட்டத்தினாலதானே இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து அரசாங்கத்துக்கு வந்து கேட்குது. இல்லைங்க, அதனால போராடுங்க. நம்ம போராடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அது போராட முறைன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணணும், ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு வாய் இருக்குங்கிறக்காக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதனால ஒரு போலீஸ் இருக்காங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு போலீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். போய் அவரை எப்படி அடிக்கிறாங்க. அது இந்த அபிஜித்துங்கிற அந்த பார்ட்டி பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து போலீஸ் காலில் போய் விழுகிறாப்புல, போலீஸ் தூக்க தான் வராப்புல. அந்த வீடியோ எவிடன்ஸே இருக்குது. இதே வீடியோ எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, போலீஸ் வந்து என்னை அடிச்சிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அவன் பேசுறதெல்லாம் போலீஸ் வந்து என்னை அடிச்சிட்டான், இவங்க வந்து வன்முறையை தூண்டுறது மாதிரி இருக்குது. இந்த வன்முறை தூண்ட வேணாம் தான் சொன்னேன். போராட்டம் பண்ணுங்கன்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வளோ அமைதியாக நடந்தது. அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய போராட்டம் எங்கே நடக்க போகுது?
போகுது. அப்படி இருக்கும்போது இது வந்து அமைதியாக பண்ணுங்கள், அதை யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் இஷ்யூ வருதுன்னா அது என்னன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு போராட்டம் பண்ணுங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காணுங்க. இப்போ வந்து இறந்த 20 பேருக்காக தான் இந்த போராட்டம் சொன்னீங்கன்னா, அப்போ டெய்லி 500 பேர் இறந்துட்டுருக்காங்க. அதில் 15% வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறாங்க, 35% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 35% வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில்? அதுக்காக வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னால் நாளைக்கு எல்லா குடும்ப தலைவி வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு எல்லா குடும்ப தலைவி வந்து ரிசைன் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? என்ன லாஜிக்கே இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் பேசக்கூடாது. நீட்டு தேர்வு ரத்துங்கிறத தாவேக அரசு அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க சார். அதை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க? இல்லைங்க, அது நீங்கள் தாவேக கிட்ட தான் அதை கேட்கணும். அது நான் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது, அவங்களுக்காக நான் பேச முடியாது. ஓகே, தேங்க்யூ. கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா. திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்த தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்காசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சி, ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல், சுவாமி முத்துப்பல்லக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீ குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். தீமிதி திருவிழாவை காண கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மூலவர் முத்து மாரியம்மனுக்கு செடல் போடப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள செய்து தேரோட்டம் துவங்கியது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிளிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயம் 19ஆம் ஆண்டு ஆடி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிளிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் சந்தன காப்பு நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு பொங்கல் இடுதல் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி மோகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கோவில் பூசாரியிடம் நன்கொடையாக ரூபாய் 3000 வழங்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு நோட்புக், பேனா 200 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி மோகன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஓதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழா நடைபெற்றது. முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளாழ முதலியார் மரபினர் ஏற்பாட்டில் முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை ஒட்டி கடந்த 22ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், 23ஆம் தேதி பொங்கல் இடுதல் நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி கொடி ஏற்றமும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற 2ஆம் நாள் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் முத்து பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வீதி உலாவின் பொழுது கலச மரியாதை, வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலயத்தில் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஜூலை 29ஆம் தேதி 108 பால்குட ஊர்வலம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி செடல் உற்சவம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. மேலும் திருவிழாவை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களான வெள்ளாழ முதலியார் மரபினர், ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி, உற்சவதாரர்கள் மற்றும் ஓதியம்பட்டு கிராம பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு மைதானம் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கிருமாம்பாக்கம்பேட் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம், வடிகால் அமைத்தல் பணிக்கு 19,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், பொதுக்கோவில் குளம் மேம்படுத்துதல் பணிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், பிள்ளையார்குப்பம் பகுதியில் புதிய விளையாட்டு திடல் அமைக்க 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ள என மொத்தம் ரூபாய் 28.94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர்,
ஒப்பந்ததாரர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களது குறைகளை எடுத்து கூறினார்கள். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்தியசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது காவல்துறை உயர் அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்து அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற உயர் அதிகாரிகளை மிக எளிதில் சந்தித்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை எடுத்து கூறினார்கள். இதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உறுதியளித்துள்ளார். இதில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.